தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மாநாட்டில் நடிகர் விஜய் மனைவி சங்கீதா கலந்து கொள்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக மாநில மாநாடு இன்று திருச்சியில் நடைபெறுகிறது. தேர்தலுக்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. 10 லட்சம் தொண்டர்களை திரட்டி மாநாடு நடத்தி தன்னுடைய பலத்தை காண்பிக்க திமுக முயற்சிக்கிறது. இந்த மாநாட்டில் திடீர் திருப்பமாக நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்களுக்கும் சங்கீதாவுக்கும் ஏறத்தாழ ஒரு 6 ஆண்டு காலமாக மனமுறிவு பிரச்சனை இருந்து வந்தது. ஆனால் தேர்தல் நேரத்தில் அது முற்றிப்போய் நீதிமன்றம் செல்லும் அளவுக்கு வந்தது. இதற்கு காரணமே திமுக தான் என்று கூறப்படுகிறது. திமுகவின் தூண்டுதலின்படிதான் சங்கீதா நீதிமன்றத்தில் விஜய் மீது வாகரத்து வழக்கு தொடுத்திருப்பதாக கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜயை எதிர்த்து சங்கீதா திமுக சார்பில் தேர்தலில் களமிறக்கப்படுகிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. அதே நேரத்தில் இன்று திருச்சியில் நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டில் சங்கீதா கலந்து கொள்கிறார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்ல முடியாது. சங்கீதா கலந்து கொள்கிறார் என்று கூறப்படுகிறது. சங்கீதா கலந்து கொள்கிறாரா என்பது இன்று மாலை தான் தெரிய வரும். ஆனால் சங்கீதாவை இயக்குவது திமுக தான் என்று கூறப்படுகிறது. அது உண்மையா பொய்யா என்பது தெரியவில்லை. உள்நோக்கத்தோடு கற்பிக்கப்படுகிறதா என்பதும் தெரியவில்லை. ஆனால் விஜய் மீது வாகரத்து கொடுத்துள்ளார். அந்த வாகரத்து நியாயமானதாகவே தென்படுகிறது. ஏனென்று சொன்னால், கணவன் வேறு பெண்ணோடு கள்ளக்காதல் வைத்திருக்கும் பொழுது எந்த மனைவியும் அதை அங்கீகரிக்க மாட்டார். வாகரத்து கோரி தனியாக வாழத்தான் விரும்புவார். ஆக சங்கீதா வாகரத்து கேட்டதில் தவறில்லை. ஆனால் திமுகவின் தூண்டுதலின் பேரில்தான் அவர் கேட்கிறார் என்று கூறப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்றும் சொல்ல முடியாது.